ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு விளாக் போட்டிருப்போம். இந்த மாதிரி வந்து ரூம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து நிறைய நமக்கு பட்ஜெட் ப்ராப்ளமும் இருக்குது. பட் இப்போ ப்ளஸ் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, ப்ரெக்னென்ட் டைமில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த பிளானை வந்து இப்போதைக்கு நாங்கள் ஹோலில் வச்சுருக்கோம். இப்போ குழந்தெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கோம். பட் இப்போதைக்கு தற்காலிகமாக வந்துட்டு ரூமில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் நமக்கு வேணுன்றனால ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட இந்த பெட்டுக்கு அடியில் இருக்கிற ஒரு ட்ரெஸ் மூட்டைகள் இருக்கிறது. அந்த மூட்டைகளெல்லாம் நான் வந்து கொஞ்சம் கழிக்கணும். ஓகே, நான் போடாத ட்ரெஸ்ஸு, ரொம்ப ஷார்ட்டான ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து எடுத்து போட்டலாம். ஏன்னா அவ்வளோதான், இதுக்கப்புறம் அம்மாவாயிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஷார்ட்டெல்லாம் போட்டால் நல்லா இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆர்ஃபனேஜ் பசங்களுக்கு கொடுக்கலாம். அட்லீஸ்ட் அவங்களாவது யூஸ் பண்ணிட்டோம். நம்ம கிழிச்சு தூக்கி போடுறது வேண்டாம சும்மா அப்படியே எல்லாம் புது ட்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ். புதுசு தான் எல்லாம். எதுவுமே பழசுன்னு சொல்ல முடியாது. கிழிஞ்சு போனதெல்லாம் இல்லை, எல்லாமே புதுசு, எல்லாமே அப்படியே இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்துடலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து என் கூட வந்து மிஸ்டர் ஜான் கிளின்டனும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். எப்பவுமே நான் தான் ஜான் கிளின்டன் தான் இருக்கிறது. அது எப்பயுமே அப்படிதான். பட் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் எல்லா வேலையும் பாவம் அவர் தான் எனக்கு செய்கிறது. சரி, இன்றைக்கி வந்து நம்ம ஓரமாக உட்கார போகிறோம். அவர் தான் க்ளீன் பண்ணி நமக்கு எடுத்து எடுத்து கொடுக்க போகிறார். நமக்கு எது வேணும் எது வேணான்றது நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ குழப்பலாம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் நம்ம ரூமில் ஏன் இப்படி இருக்குதுன்னா இதனால தான். கட்லுகளில் இருக்கிற எல்லாம் வந்து பணக்கார வீட்டில் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, கட்லுகளில் வந்து பேக்காக காசு வைக்குவாங்கன்னு. இங்கே வந்து பேக்காக துணி தான் இருக்குது. துணி ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் இன்றைக்கி இறங்கி உள்ளே வந்துட்டோம். நானும் டாடி வந்து அங்கே ஹெல்ப் பண்ணிங்கிறாரு. கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் டிஸ்போஸ் ஹெல்ப் பண்ணுறேன். மோனாவை ஹெல்ப் பண்ணிருக்குது. உள்ளே பூந்துட்டோம். இப்போ எல்லாம் வேஸ்ட்டு தூக்கு போடலாம் இன்னைக்குன்ட்டு. தூக்கு போடலான்னா சும்மா எடுத்து வெளியே போடுறதில்ல. இது யாருக்குன்னா கொடுத்துருவோம். நம்ம அனாதை ஆசிரமத்துலேருந்து வராங்க இங்கே வேணாம், அவனுக்கு கொடுத்துடலாம். பசங்களுக்குன்னா யூஸ் ஆகும். இது சும்மா நானே ரொம்ப நாளா எப்படா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. இவ்வளோ இப்போ இது வந்து ஒரு கிங் சைஸ் ஆயிடுது. குயின் சைஸா கிங் சைஸ் ஆயிடுது பெட்டு. குயின் அப்போ சரி இருக்கணும் ட்ரெஸ், நான் இல்லைன்னு சொல்ல. இதுல நான் பார்த்த வரைக்கும் நீ வந்து ஓப்பன் பண்ணுவேன், மேலக்க அலக்க மேலே இருக்கிறத வண்டி எடுத்துட்டு விட்டுருவேன். அவ்வளோதான் நான் பார்த்த வரைக்கும். நீ இவ்வளோ கடல் மாதிரி இருக்குது. இது தூக்கு போட்டாலே எவ்வளோ சாமானுங்க உள்ள இருக்கும். அதான் சொல்ற தூக்கி போட்டுலான்ட்டு கண்டேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நீ பக்கம் டென்ஷன் ஆயிடுச்சு. எனக்கு டென்ஷன் ஆகுது. நீங்க வீக்கெண்டே இப்படி தான் போயினுக்குது. எங்களுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி விசிறடிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுனுங்கிறோம். முதல்ல இங்க இருக்கிறத க்ளீன் பண்ணுங்க. கமான் மிடில்க்கே போல நீங்க இருமா. உள்ள ஃபேன் காத்து கூட வர மாட்டேங்குது. காத்து வர மாட்டேங்க. இது புதுசு. இது இல்லன்னா நம்ம ஒண்ணு பண்ணலாமா? இது அது புதுசு கட்டு கீழே வை. நான் சொல்றது கேளுப்பா, ஈஸி வழி சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்போ இவ்ளோ கழிச்சிருக்கோம்ல, கெரோசின் பெட்ரோல் கொளுத்திடலாமா? சொல்றது நீ கேளு, டென்ஷன் ஆகுது எனக்கு. நான் சொல்றது கேளு. ஃபர்ஸ்ட் இப்போ இவ்ளோ கழிச்சிருக்கோம்ல, இந்த ட்ரெஸ்லாம் எடுத்து வெளில வச்சிடுறேன். ஓகே, அந்த பிட்ல இருக்கிறது எல்லாத்துக்கும் இல்ல எடுத்து போட்டுருங்க. அப்போ என்னென்ன தேவையோ ஒன்னொன்னா எடுத்து உள்ள போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். என்ன சொல்றீங்க? ஐடியா நல்லா இருக்கா? சொல்றது ஈஸி, செய்யறதா கஷ்டம். புடி பசி உள்ள வேற எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது. எல்லாம் இப்போ க்ளீன் பண்ணிட்டு சாப்பிடலாம். எப்பா என் பிளவுஸ் எல்லாம் முக்கியம். என் பிளவுஸ் எல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. நீ எல்லாமே முக்கியம் தான் சொல்லுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடைக்கடல் என்ன சொல்லுவாங்கல்ல, அலை கடல் திருந்து அவ்வளோ ட்ரெஸ்ஸும் வச்சிருந்தா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச தமிழில் பேசுகிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தூக்கு போட்டாலே முடிஞ்சிச்சு. இவ்வளோ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சாமி கேஜியே வெளியே வருது. தோண்ட தங்கம் வெளியே வரும்னு சொல்லுவாங்கல்ல, பொதியல் வரோம். அந்த மாதிரி 15 வருஷமா இவ்வளோ ட்ரெஸ்ஸு. இதெல்லாம் எந்த கேப்ல ரோப்புட? இது எனக்கே தெரியாது. நானும் பார்த்தா யோசிச்சேன், எந்த கேப்ல இதெல்லாம் உள்ள போச்சு. எனக்கே தெரியாம
இங்க பாரு தடி வந்துனே இருக்குது. ஒரு ஸ்டால் டென்ட் போட்டு வெளியே ஈஸியா எடுத்துடலாம். எனக்கு தெரிஞ்சு கடை ஃபுல் குடான வச்சுனுங்கற நீ இல்ல குடான் தடி இது. 500 ரூபாய் சேம் ரேட் பஞ்சாப் ரேட். இல்லப்பா ஈவினிங்ல நான் பார்ட் டைம் பண்ணலாம்ங்கற. உன் Dress எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு சைக்கிள்ல எடுத்துன்னு போயிட்டு சேம் ரேட் பஞ்சாப் ரேட் 500 ரூபாய் ரெண்டே. இங்க பாரு வந்துனே பாரு ஒரே ஒரு பாக்ஸ்லயே எல்லாம் செக் பண்ணுங்கறப்போ இல்ல இல்ல அதுதான் வேணும்ன்றது உள்ள வச்சுட்டு வேண்டாதது இப்படி போட்டுலான்ட்டு. ஏன்னா அதுதான் மடிச்சு கொடுக்குறேன். ஏய் தலை சுத்துது போனா எனக்கு என்ன பண்ண இது. அட பாருங்களா பாத்து காலு அங்க குத்தம் அங்க கட்டை இருக்கு. காலியாச்சா? கட்டின் போயிட்டு எப்படி உங்க ரூம் இருக்குதுல்ல? ஏய் ஆமா அங்க போய் அமுக்கிடணும். புது வீட்ல போய் வெச்சிட்டு வந்துடலாம் ஒரு பேக். ஐயோ கரெக்ட். நல்லா கட்டின் போயிட்டு எப்படியோ பாருப்பா எப்படி இருந்தாலும் நீ வந்து இதுல கிருதி எதுவுமே எடுக்க மாட்டேன்ற முன்னாடி. ஆமா ஓகேவா? மேக்ஸ் டு மேக்ஸ் ஏதோ 1 ரேரா எடுக்கிற. இதுல இருக்கிறது ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, ஒரு பாக்ஸ்ல இருக்கிற Dress வந்து பெரிய பேக்ல இருந்து பேக் பண்ணி எடுத்து போய் சென்னையில வச்சுட்டு வந்துடுறேன் புது வீட்டுல. அங்க வச்சுக்கோ, போறப்பெல்லாம் யூஸ் ஆகும். சும்மா நம்ம போறப்பெல்லாம் Dress வாங்க தேவையில்லைல்ல. சரி அதெல்லாம் எடுத்து போடு. மாடி வேறு இதுல உட்காந்துடலாம். எல்லாம் என்னென்ன பண்ணலையோ எல்லாம் பண்ண வச்சிட்டீங்க. பண்ணோம் ரோல் மாடல் என்னும் மம்மி மாதிரி எடுத்துங்க. அப்பதான் ஒர்க் பண்ணுவீங்க இல்லைன்னா. சரி அது விட்டுரு. இது மடிங்க. மடிங்க என்னத்துக்கு விசிறிட்டீங்க? இதெல்லாம் நல்லா இருக்கு பாரு. போடுறதே இல்ல. நல்ல Dress எல்லாம் போடாது. இதெல்லாம் போட்டிருக்கேன். அடி வாங்குவீங்க. அரே ராஜஸ்தான் மேடம், இந்த துணி எவ்வளோ சொல்லுங்க. கரெக்டாக இந்த ஃபுட்பாத்தில் வந்து ராஜஸ்தானில் ஆண்டிஸுங்கெல்லாம் இப்படி தான் உட்காந்து விற்றுன்னு பாருங்க. வாங்கின்னு போங்க. சேம் ரேட் ராஜஸ்தான் ரேட். தெரியுதா இப்போ? எல்லாம் சொத்து சேர்க்குவாங்க. ஆனால் நீ என்ன சார் துணியை சேர்த்துனுங்கிற வேஸ்டாக இருந்தெல்லாம் அள்ளி கிள்ளி போடுவான். அப்புறமா என்னால ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு பீரோ விட்டு வேற எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இல்லை எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் 4 பேர்னால கூட முடியாது. அப்பா நம்ம ஏன் துணி கடை வைக்கக்கூடாது? சீரியஸா துணி கடை வச்சேன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் புதுசு தான் நீ வச்சுன்னுங்கிறது. நீ போடாததெல்லாம் சின்னதாயிட்டுக்குது. எங்க பாதி இதோ இங்க பாதி எடுத்து வச்சுக்கிறோம், அந்த பாதி எடுத்து வச்சுக்கிறோம். எதுக்கு? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடுத்து கொஞ்சம் செட் ஆஃப் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சுக்கிறோம். ஓகேங்களா? சின்னதாகிக்கிறதெல்லாம். ஆனால் எதோ டேமேஜ் இல்லை, எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது. இப்போ வாங்கி கொடுத்துருந்தா மௌலி நீ வாங்கி கொடுத்த ட்ரெஸ் பாரு எப்படி இருக்குது. ஸோ என்ன பண்ணலான்னுக்குறோன்னா நல்ல ட்ரெஸ்ஸு சின்னதாக இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் நாங்கள் வந்து ஆர்ஃபனேஜ் கொடுத்துடலான்னுக்குறோம். சும்மா விசிறடிக்கிறதோட எவ்வளோ பசங்க வந்து ட்ரெஸ்ஸுக்காக இந்த ஆர்ஃபனேஜில் இருக்கிறவங்களாம் எவ்வளோ பேர் கான்டாக்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து கொடுத்துடலான்னு பிளான் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதுவுமே டேமேஜ் இல்லை, எல்லாம் புதுசுலேயே வந்து போடாததெல்லாம் சின்னதாகிட்டுக்கிறது அதெல்லாம் தான் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். பார்ப்போம் எவ்வளோ சேருதுன்னு. இது பாதி கொடுத்தாலே உனக்கு புண்ணியம் போனா. இதில் இது ஃபுல்லாக கொடுத்துட்டா கூட கோடி புண்ணியம் போனா. God will bless you with twins. இது பார்த்தே வாமிட்டு கொம்பிட்டுதா உனக்கு? நான்லாம் எப்படி கூட குப்பை கொட்டுறேனே சொல்லு. எவ்வளோ கஷ்டம் இது மாதிரி வாழறது சொல்லு. சத்தியமாக நீ இவ்வளோ ஒழுக்கி வச்சுனுக்கிறேன்னு தெரில சும்மா. நான் சீரியஸாக நானே இப்போ எடுத்து போடும்போது சாக்காகிற. எந்த கேப் நான் உங்கள்கிட்ட தான் இருக்கிறேன், எந்த கேப்பில் எடுத்துன்னு வந்தேன், எந்த கேப்பில் இதெல்லாம் நீ ரொப்பனன்னு எனக்கு சத்தியமாக புரியல. எனக்கே தெரியல. சே அதுதான் சொல்லுறது. இந்த ஸ்விஸ் பேங்க் பணக்காரனுங்களாம் இந்த ஸ்விஸ் பேங்க்கில் எவ்வளோ காசு போடுறேன்னு தெரியாதாமா. அந்த மாதிரி நீ வந்து பேங்க்கில் காசு வச்சுனுங்கிறியோ இல்லையோ, நல்லா பொட்டி ஃபுல்லாக துணிங்களை வாங்கி வச்சுனுங்கிற. இனிமேல் நோ துணி ஃபார் யூ. போதும். பயங்கரமாக இருக்குது சொல்லும். பயங்கரம் தங்க வேட்டை மாதிரி இருக்குது. டகன்னு மின்னுது. அப்படியே லைட் அடிச்சு காமிச்சேன்னு வச்சுங்களேன், டெங்குன்னு இதுலேயே ஒரு 100 ட்ரெஸ் இருக்குது. இப்போது ஃபில்டர் பண்ணியிருந்தில்ல, இங்கே ஒரு 50 ட்ரெஸ் இருக்கும் ஃபில்டர் பண்ணிடல. என்ன சொல்கிறேன், அப்படியே கொளுத்திட்டேன். அப்படியே முடியல, என்னாலே முடியல, டயர்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ போகிறதா வேணாமா அப்படின்னு எங்கே போகிற? வாஷ்ரூம் போய் அது வந்து மனப்பிராந்திப்பா. அதை பற்றி யோசிக்காத, வாமிட்டை பற்றி யோசிக்காத. இப்போ நீ யோசிக்க வேண்டியதெல்லாம், ஐயோ இந்த ட்ரெஸ் எல்லாம் எப்படி சர்க்குலேட் பண்ண போகிறோம், எங்கே எடுத்து வைக்க போகிறோம், அதை பற்றி தான் நீ யோசிக்கணும். அப்போ நீ மைண்டு இந்த பக்கம் யோசிச்சினீங்கன்னா வாந்தி வராது. கரெக்டா? இன்னும் எனக்கு இப்போயே டென்ஷன் ஆகுதுமாண்ணா. புள்ள ஒன்று வரும், அதுக்கு எங்கே எல்லாமே யோசிச்சியே அந்த புள்ளைக்கு ட்ரெஸ் வைக்குவோமே, எங்கே வைக்கிறது? அதுக்கு ட்ரெஸ்ஸு சேர்க்குவோம்ல, எந்த போர்டில் வைக்கலான்னு? ஆ போமா பொசக்கட்டவளே. எந்த பீரோ? ஆக மொத்தத்தில் இல்லை, ஒன்றே இல்லை. ஒன்றும் இல்லை. ம் ஒன்றும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது அவரு தான். எந்தெல்லாம் ஒன்றுமே இல்லை, இந்த ஒரே ஒரு பீரோ. அந்த பீரோ ஃபுல்லாக தாக்குது, இதெல்லாம் தாக்குது. இதெல்லாம் தூக்கு போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் தூக்கு வெளியே போட்டுங்கிறோம். நீங்கள் டோன்ட் வரி, இதெல்லாம் எடுத்து வெளியே போட போகிறோம். இந்த பீரோவில் எதுவும் இல்லை உங்களுக்கு. அது பாதி ஒரு ரோ கீழே, 2 ரோ அவ்வளோதான். இதுவா ஒரு மாடு ஃபுல்லாக சரவணா ஸ்டோர்ஸில் இருக்க திரும்ப ட்ரெஸ்ஸு குடோனில் அந்த மாதிரி இருக்குது. மசாஜ் டைம். காலெல்லாம் வீக்கமாயிடுச்சு. என்ன ஏன் இல்லை, ஒரு பொண்ணா இருந்து இவ்வளோ ஐட்டமு உனக்கு பொண்ணு பிறந்தா அது என்னன்னா வாங்கும். இல்லை இதில் இருக்கிறதே யூஸ் பண்ணிக்கிட்டோம். நான் அதுக்கெல்லாம் அலக்கலக்கா வாங்கி வைப்பேன். ட்ரெஸ் வாங்கி கொடுத்தே அதுதான் நான் இதுக்கப்புறம் வாங்குவேன். என் பொண்ணு பிறந்துச்சுன்னா கேளு, பொண்ணு பிறந்துச்சுன்னா எனக்கு வாங்குறதோட அதுக்கு அலக்கலக்கா வாங்கி ஷூ, பேகு, கிளிப்பு, ட்ரெஸ்ஸு பொறுக்கிறதுக்குள்ள நான் இது பாதி க்ளோஸ் பண்ணிடணும். பொறுக்கிறதுக்குள்ளரியா நாளைக்குள்ள எல்லாம் பாதி க்ளோஸ். இப்போ அடுத்த பிட்டுக்கு போனோம். ஒரு பிட்டு தான் முடியாது, முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிட்டே 200 மேலே இருக்குது ட்ரெஸ்ஸு. எங்க இது பண்ண முடியும்? ஒரு நாள் உக்காண்டா 24 hours உக்காரணும். இப்போ நம்ம ஃபுல் டே உக்காரணும். இப்போ நம்மளுக்கு வேற சோழிக்குது, இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணோம், மேலே சூட்கேஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். அதெல்லாம் இருக்கிற வேலைலாம் முடியாது, சத்தியமாக முடியாது. நீயும் உன்னாலே முடியாது. நானே எடுத்து வைக்கிறேன், நீ ரெஸ்ட் எடு. சுகர் பேஷண்ட் மாதிரி பார்த்து நிற்கிறேன். வானா நானே பண்ணுறேன்ட்டேன்னு ஏதோ கம்மியான மாதிரி இல்லை. ஜூப் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ எடுத்து போட்டு கூட அங்கே பார்த்தீங்களா, அங்கே உழுது கிடைக்குது பாருங்கள். அங்கே இங்கே அவ்வளோ எடுத்து போட்டு கூட இந்த இடம் காலி ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு சத்தியமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுமோ. நான் இதுக்கப்புறமா நீ தான் பண்ணலாம், நீ தான் யோசிக்கணும் இதை பற்றி. உன்னோட பாதி ட்ரெஸ்ஸு தூக்கி போட்டாலே நம்மளுக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ண மாதிரி தான். தூக்கி போட்டுக்கிறீங்க, அலா வாய் முடியும். எல்லாம் மச்சு தான் வச்சேன். மேலே இருக்கிறது என்னால் முடியாது. நானும் ஒரு மனுஷன் தான். 2 மணி நேரமாக உக்காந்து பண்ணின்னுக்கிறோம். அப்படி பண்ணி கூட இடம் இல்லைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாதுமாண்ணா. அப்படின்னா கொளுத்திடலாமா? இன்னொரு பேக்கு தான் இப்போது. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூஞ்சி காட்டு. வர கோவத்துக்கு இப்போது ஃபோன் பண்ணி உங்கள் டேடிக்கு இல்லை, உங்கள் டேடி வரும்போது காரில் வர சொல்லு. நெக்ஸ்ட் டைமு கியா பேக் சைட் டிக்கிக்குதுல, பாதி ரொப்பியா அனுப்புகிறேன். இல்லை சீரியஸாக கொஞ்சம் எடுத்துன்னு போயிடுங்க, அங்கே போய் வைங்கன்னு சொல்லலாம். புது வீட்டில் எப்படியும் அந்த கபோர்டில் காலியாக இருக்குது, அந்த ரூமில் எதுவுமே இல்லை, வால்ட்ரோப்பில். இதெல்லாம் போய் வைக்கட்டும் பாரு. ட்ரெஸ்ஸு நீ வந்தால் அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 150, 200, 500. இதெல்லாம் 150 மாதிரி இதெல்லாம் காஸ்ட்லி தான் வச்சுருக்குது. பட் இதெல்லாம் போட்டால் அவ்வளோ குத்துவாங்க. இந்த ஹோல்சேலில் விற்கிறாங்க தெரியுமா, இந்த டென்ட்டுங்க போட்டு யூஸ்டு தான் விற்கிறது. அவங்க பார்க்க போனால் அங்கேனா போய் விற்றுட்டு வந்துடலாம். பாதி விற்றுடலாமா சொல்லு? எடுத்துப்பானுங்க. எடுத்துக்க மாட்டானுங்க. காசு வேணா ஃப்ரீயாக எடுத்துக்கோப்பானா சந்தோஷமாக எடுத்துக்கலாம். ஏன் வேணான்னு வரான் சொல்லு. இப்போதைக்கு இவ்வளோதான் மச்சு வைக்க முடிஞ்சிச்சு. கமான். ஐயோ ஏசப்பா, கல்யாணம் பண்ணிக்காதீங்க யாரோ ப்ளீஸ். கல்யாணம் பண்ணாலும்
ட்ரெஸ் ஆசைப்படுற பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்காதீங்க, முடியல. ஓகே, முடிச்சா எல்லாம் தைச்சா ஒரு வழியாக க்ளீன் பண்ணி ஆயிடுச்சு ஒரு வழிக்கு. ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாகம் தான் எங்களால் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம வந்து ஒரு அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு பாக்ஸ் வண்டி இது ஒரு பார்ட் ஆஃப் த காட் மட்டும் இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து எல்லாம் வந்து நாங்கள் ரெடி பண்ணி அது வந்து நம்ம ஆல்ரெடி மோனா சொன்ன மாதிரி ஒரு ஆர்ஃபனேஜ் பசங்களுக்கு நிறைய பேர் வராங்க, இங்கே வீட்டுக்கிட்டே வராங்க, நிறைய பேர் ஓம்னி எடுத்துன்னு வராங்க, இந்த மாதிரி எதுனா இருந்தால் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கும் ஒரு பிளான் இருக்குது, இந்த மாதிரி போயிட்டு வந்து நிறைய பசங்க வந்து இந்த மாதிரி தேவைப்படுறவங்க பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நிறைய பிளான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, ஃப்யூச்சரில் வந்து நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன், இந்த மாதிரி விசிட் பண்ணோம் ஆர்ஃபனேஜ் இது போய் விசிட் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு நாள் ஃபுட்டோ அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த நாங்கள் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானும் இருக்குது. அது கூடிய சீக்கிரம் நாங்கள் பண்ணுவோம். ஸோ இது எதுவுமே நாங்கள் வேஸ்ட் பண்ண போகிறல. இதெல்லாம் எல்லாமே புது ட்ரெஸ்ஸு, நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எல்லாமே புது ட்ரெஸ்ஸு, எல்லாமே காஸ்ட்லி ட்ரெஸ்ஸு, சின்ன சின்ன ட்ரெஸ்ஸு, எதுவுமே கிளியில் எதுவுமே ஆகலை. அது மனசுக்கு அது ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அது வச்சுருந்துச்சு. இப்போ அதுக்கே புத்தி வந்து இல்லை எடுத்து கொடுத்துடலாம், இடம் இல்லை, இதெல்லாம் எடுத்தால் நம்மளுக்கு எவ்வளோ இடம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு தெரிஞ்சிச்சு. சரி ஓகே, ஃபைனலாக நம்ம இந்த இறங்கி இன்றைக்கி கொஞ்சம் வேலை பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நாளில் எல்லாம் கொஞ்சமாக செக்ரிகேட் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம், நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கீழே இருக்கோ, அதுக்கு லிங்க் படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.